Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்கிறது எல்லா வகை சாதத்துக்குமே நல்ல பொருத்தமா இருக்கக்கூடிய ஒரு வறுவல் ரெசிபி தாங்க. கலந்த சாதமா இருக்கட்டும் இல்ல சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் இப்படி எல்லா சாதத்துக்குமே இந்த வறுவல் ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். இந்த வறுவல் செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரம் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. அதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு எந்த எண்ணெய் வேணாலுமே சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ச்ச பிறகு கடுகு சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்ச பிறகு அதில் 4-5 பல்லு பூண்டு பற்கள் தோலோடையோ இல்லை தோடு இல்லாமலோ இடித்து சேர்த்துடலாம். அதுலேயே 2 இனுக்கு கருவேப்பிலை இலைகளை உருவி சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. இதில் 1/2 கிலோ அளவுள்ள உருளைக்கிழங்கு தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் துண்டுகளாக கட் பண்ண பிறகு 3 முறை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன். கட் பண்ண பிறகு நீங்கள் வாஷ் பண்ணாதான் அது மேலே இருக்க அந்த மாவுச்சத்து எல்லாமே போகும். அதனால தான் கட் பண்ணிவிட்டு 2-3 முறை இந்த உருளைக்கிழங்கை வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தீயை குறைச்சி வச்சு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே இது நல்லா நமக்கு கலந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் 2-3 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தூளுப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. அதனால் பெரிய உப்பு, அதாவது கல்லுப்பாக இருந்ததுன்னா கரையிறதுக்கு டைம் ஆகும். சில சமயம் கரையாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் தூளுப்பு இதை சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தேன். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைக்கிற மஞ்சள் தூளாக இருந்தால் இந்த அளவு கரெக்டாக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சள் பொடியாக இருந்ததுன்னா இதில் பாதியாக அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடலாம். இந்த மஞ்சள் பொடியும் உப்பும் இதில் நல்லா கலந்து வரணும். அதுக்கேற்ற மாதிரி கலந்து விடுங்க. இது போல் வறுவல் ரெசிபிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அடிகனமான பாத்திரம் தான் யூஸ் பண்ணணும். நம்ம கலந்து விடும்போதே இதில் லைட்டாக தண்ணி விடுது பாருங்கள். இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 3-4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. நடுவில் 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை திறந்து பார்த்து கலந்து கூட நீங்கள் விட்டுக்கலாம். எண்ணெய் தாராளமாக விட்டுருக்கோம் அப்படிங்கிறதுனால அடி பிடிக்காது. இப்போ நம்ம போட்ட அளவை விட காய் நல்லா சுருங்கி வந்திருக்கு பாருங்கள். பாதி அளவு நல்லாவே வெந்திருக்கும். இந்த சமயத்தில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அது காரம் குறைவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவு காரம் சாப்பிடுவீங்க அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மிளகாய்த்தூள் எந்த அளவு காரமாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரியும் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்பொழுது தீ நல்லா ஃபுல்லாக குறைச்சி தான் இருக்கணும். தீ அதிகமாகிடுச்சுன்னா கருகி போயிடும், டேஸ்ட்டும் மாறிடும், கலரும் மாறிடும். நல்லா ஃபுல்லாக தீயை குறைச்சி வச்சுட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு குறைவாக இருந்தது, அதனால் நான் இப்போ ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மிலேயே இதை ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் கலந்து விட்டிங்கனாலே கரெக்டாக ஒரு 10-15 நிமிஷத்தில் இந்த வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மெத்தடில் தண்ணி நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு டவுட்டாக இருக்குது நீங்கள் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் சேர்த்துக்கிட்டாலே போதும். நம்ம மூடி போட்டு வேக வைக்கிறோம் இல்லைங்களா, எண்ணெயிலேயே ஆவி விட்டு இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகவே வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இது போல் சின்ன துண்டுகளாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு சுத்தமாக காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சாதாரணமாகவே இதை சமைச்சிட்டு சூடாக ஒரு கப்பில் போட்டு கொடுத்திங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. எல்லா சாதத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரியான ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெசிபி தான் இது. ரொம்ப சிம்பிள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.